அதிமுக மத வெறுப்ப பரப்பல. அதிமுக சாதி வெறுப்ப பரப்பல. அதிமுக இனங்களுக்கு இடையே அந்த மோதல உருவாக்கல. அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்கன்னு திமுகவோட கேம்பெயின். திமுகவும் பிஜேபியோட தான் கூட்டணி வச்சிருந்துச்சு. திருப்பி பிரிஞ்சிருச்சு. அதே மாரி தான் அதிமுகவும் பிரிஞ்சிருச்சு. அப்ப அதிமுக திருப்பி அடுத்த கட்ட ஆட்சியில வரும்போது திமுக ஒரு நல்ல எதிர்க்கட்சி. 2026 திமுக ஒரு எதிர்க்கட்சியா இருக்கும். ஒரு நல்ல எதிர்க்கட்சி நம்ம மறுக்கலாம் இல்ல. திமுக ஒரு சிறந்த எதிர்க்கட்சி. கடந்த 5 வருஷத்துல நல்லா அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த 5 வருஷத்துல நல்லா வேலை பார்த்தாங்க எதிர்க்கட்சியா. நாங்கள் வந்தால் மதுக்கடையை ஒழிப்போம்னாங்க. நீட் ஒழிப்பு, சாதி ஒழிப்பு எல்லாத்தையும் ஒழிப்போம். எல்லாத்தையும் சீர்திருத்துவோம். தலைகீழா திருப்பி போட்டுருவோம்னுவாங்க. அதிகாரத்துக்கு வந்தா அது வேறையா மாறும். அதனால திமுக வந்து 2026 எதிர்க்கட்சியாவே இருக்கும். அதிமுக ஏன் வரணும்? மக்களுக்கு தேவைன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய பாசிச சூழலில் தமிழ்நாட்டுல ஒரு அந்த எதிர்க்கட்சின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அது வலுவா இருக்கணும். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இப்ப எதிர்க்கட்சியா